श्रीगुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः श्रीमदानन्दतीर्थभगवत्पादाचार्यो नमो नमः मायावी परमानन्दं दिक्ता वैकुण्ठमुत्तमं स्वामी पुष्करणीतीरे रमया सह मोदते कल्याणात्मदगात्राय कामिदार्थप्रदायिने श्रीमद्वेङ्कटनाथाय श्रीनिवासाय ते नमो नमः कल्याणात्मदगात्राय कामिदार्थप्रदायिने कडिकाचलनिवासाय नरसिंहाय नमो नमः अभ्रमं पङ्गरहितं अजडं विमलं सदा आनन्दतीर्थमधुलं भजे तापत्रयापहम् प्रणमत्कामधेनुं च भजच्चरुतरपमं श्रीभवबोधकृत्पादं चिन्तामणिमुपास्महे पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे मातृभ्यो नमः मातृदेवो भवः पितृभ्यो नमः पितृदेवो भवः आचार्यदेवो भवः अतिथिदेवो भवः सर्वेभ्यो ब्राह्मणेभ्यो नमो नमः ஜேஆர் பிபிஎல் ரகோத்தமாச்சார் என்று சொல்லக்கூடிய இந்த வீடியோவை இதுவரை ஆதரவு தந்த அனைவருக்கும் என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு என்பது ஸ்ரீ வெங்கடேச மகாத்மியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். அந்த நூல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நவராத்திரி சமயத்தில் ஸ்ரீ ஸ்ரீ உத்திராதிமட பீடாதிபதி ஸ்ரீ 1008 ஸ்ரீ சத்யபிரமோத தீர்த்த கரகமல சஞ்சாத ஸ்ரீ 1008 ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்த சுவாமிகள் நவராத்திரி சமயத்தில் ஸ்ரீனிவாச கல்யாணம் என்பதை பற்றி உரையாற்றியதை அன்றைய தினம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் என்ற ஒரு பெரியவர் கன்னடத்தில் சுவாமிஜி உரையாற்றியதை தமிழில் மொழிபெயர்த்து ஸ்ரீ வெங்கடேசனின் அற்புத சேவையை செய்துள்ளார். அதற்கு உறுதுணையாக இருந்தவர் ராகவேந்திர மகிமை. ராகவேந்திரை பற்றி இதுவரை பல பாகங்களாக பதிப்பித்த அருமை நண்பர் ஸ்ரீ அம்மன் சத்யநாதன் அவர்கள் இதை பதிப்பித்து உள்ளார். ஆகையினால் இன்றைய தினம் நான் போடக்கூடிய இந்த பதிவு என்பது அந்த நூலிலிருந்து எடுத்த சில விஷயங்கள். ஆகையினால் முதலில் ஸ்ரீ ஸ்ரீ சத்யாத்ம சுவாமிகளின் அவர்களின் பாதார பிந்தங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். அடுத்தபடியாக கன்னடத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் அவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். இதை அழகாக பதிப்பித்து சித்திரங்களாக வரைந்து அனைவர் மனதிலும் சாக்ஷாத் பரமனே உள்ளிருக்கிறான் என்பதை போன்ற ஒரு பாவத்தை உருவாக்கிய அருமை நண்பர் ஸ்ரீ அம்மன் சத்யநாதன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு
இந்த பதிவிற்குள் நாம் செல்வோம். கல்யாணாத்மதகாத்ராய காமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய தே நமோ நமஹ. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். இன்றைய திருமலை திருப்பதி இதற்கு பல பெயர்கள் உண்டு என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். பாரதத்தில் உள்ள மொத்தம் 8 ஸ்வயம் பக்த க்ஷேத்திரங்கள் இருக்கிறது. ஆத்யம் ஸ்வயம் விக்தமிதம் விமானம் ரங்க சம்சிகம் ஸ்ரீமுஷ்ணம் வெங்கடாத்ரிஸ்ய சாலிகிராமஸ்ய நைமிஷம் தோத்தாத்ரி புஷ்கரம் சைவ நர நாராயணாச்சிரமः அஷ்டோமே மூர்த்தயः சந்தி ஸ்வயம் பிக்தா மஹீதலே. இதெல்லாம் என்ன அப்படின்னா, யாராலும் பிரதிஷ்டை செய்யப்படாமல் தானே தோன்றியதால் ஸ்வயம் பக்தம் எனப்படும் 8 முக்கிய க்ஷேத்திரங்கள். என்னென்ன 8 க்ஷேத்திரங்கள்? ஸ்ரீமுஷ்ணம், ஸ்ரீரங்கம், வெங்கடாத்ரி, சாலிகிராமம், நைமிஷாரண்யம், தோத்தாத்ரி, புஷ்கரம், பத்ரி என்று சொல்லக்கூடிய இந்த 8 க்ஷேத்திரங்களும் ஸ்வயமாக தோன்றிய க்ஷேத்திரங்கள். அதில் ஒன்றுதான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திருமலா திருப்பதியில் நின்று கோலத்தில் இருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் வெங்கடாத்ரியின மகிமை. அதற்குத்தான் வெங்கடேச மகாத்மியம் என்று இதற்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு பகவான் ஸ்வயமாக சிலை வடிவில் நின்று பக்தர்களை அருள் பாலிக்கிறார். சொல்லுவாங்க, திருப்பதிக்கு இணையான க்ஷேத்திரம் வேறு இல்லை, திம்மப்பனுக்கு இணையான சுவாமி மற்றவர் இல்லை என்று ஒரு சொல் வழக்கில் இருக்கிறது. 4 வேதங்களான ருக் யஜுர் சாம அதர்வண வேதங்களிலும் ஸ்ரீமன் நாராயணன் எழுதிய பஞ்சராத்திரத்திலும் இதன் மகிமை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தம் புராணங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும்னு சொன்னால் 18 புராணங்கள். அந்த 18 புராணங்களை எழுதியவர் ஸ்ரீ வேதவியாசர். அந்த 18 புராணங்களில் இந்த வெங்கடேச மகித்மயத்தை பற்றி 12 புராணங்கள் விவரமாக எழுதியிருக்கிறார். இந்த திருப்பதி க்ஷேத்திரத்திற்கு பூலோக வைகுண்டம் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கிறது. அதனால்தான் புரந்தரதாசர் திருப்பதியை பற்றி பாட்டு எழுதி அனுபவித்து பாடியிருக்கிறார். எப்படின்னா, வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் அப்படின்னு ரொம்ப அனுபவித்து புரந்தரதாசர் இந்த க்ஷேத்திரத்தை பற்றி வைகுண்ட பூலோகம் அப்படின்னு பாடியிருக்கிறார். பகவான் திருப்பதியில் சன்னிதானம் விசேஷமாக இருப்பதால் அவருடைய பரிவார தேவதைகள் இருக்கிறாங்க இல்லையா, எல்லாரையுமே தன் பக்கத்திலேயே வைத்து கொண்டிருக்கிறார். எப்படி வச்சிருக்கார்? பறவைகளாக, செடி கொடிகளாக, மரங்களாக, நீரூற்றுகளாக, நீர்நிலைகளாக உருவெடுத்து அந்த பரிவார தேவதைகள் அவருக்கு
சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட பவித்திரமான பிரதேசம்! அதனால்தான் நம்முடைய மகான்கள் பவித்திரமான இந்த இடத்தில் காலால் எப்படி மிதிப்பது என்று எண்ணிய நம்முடைய மகான்கள் ஸ்ரீ வியாசராஜர், ஸ்ரீ வாதிராஜர் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் போன்ற மகான்களெல்லாம் காலால் நடந்து மலைக்கு போகலை. தன்னுடைய முழங்கால்களை ஊன்றி மண்டியிட்டு மலையேறி பகவானை தரிசித்ததாக நமக்கு வரலாறு எடுத்து காட்டுகிறது. இப்படிப்பட்ட புண்ணிய க்ஷேத்திரம் திருமலா திருப்பதி. இதற்கு பல பெயர்கள் உண்டு. அப்படி பெயர்கள் என்று சொன்னால் கிரேத்தாயுகத்தில் ஒரு பெயரும், திரேதாயுகத்தில் ஒரு பெயரும், துவாபரயுகத்தில் ஒரு பெயரும், இதற்கு பல பெயர்கள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் திருமலா திருப்பதி என்று அழைக்கும் திருவேங்கடத்திற்கு ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு பெயர் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கிரேத்தாயுகத்தில் ரிஷபாசலம் என்று ஒரு பெயர், திரேதாயுகத்தில் அஞ்சனாச்சலம் பெயர், துவாபரயுகத்தில் சேஷாசலம் என்றும், கலியுகத்தில் வெங்கடாச்சலம் என்றும் இதற்கு பெயர்கள் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். கிரேத்தாயுகத்தில் பார்த்தோம் சொன்னால் ரிஷபன் ஒரு அசுரன் ரிஷபன் என்று ஒரு அசுரன் இருந்தான். அசுரனாக இருந்தாலும் கூட அவன்கிட்ட சாத்வீக ஸ்வபாவம் கொஞ்சம் இருந்துச்சு. சாத்வீகமாக இருப்பான், கொஞ்சம் சுபாவம். அவன் நரசிம்ம சுவாமியோட பக்தன். அவனுடைய பக்தியும் விசித்திரமாக இருக்கும். நரசிம்ம சுவாமின்னா லக்ஷ்மி நரசிம்மர், யோகா நரசிம்மர், உக்ர நரசிம்மர், இப்படியெல்லாம் நரசிம்ம சுவாமி பார்த்துருக்குறோம். இவன் லக்ஷ்மி நரசிம்மியம், யோகா நரசிம்மியம் பிரார்த்தனை பண்ணலை, உக்ர நரசிம்மனை குறித்து தவம் பண்ணுறான். ஒவ்வொரு நாளும் பூஜை செய்வான். பூஜை முடிஞ்ச உடனே தன்னுடைய தலையை, சிரத்தை அறுத்து பகவானுக்கு புஷ்பாஞ்சலியாக சமர்ப்பிப்பான். எப்படிப்பட்ட அவசரம் பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாளும் பண்ணுவான். பகவான் அனுகிரகத்தால் அந்த வெட்டி வைக்கிறான் பார்த்தீங்களா தலை, திருப்பி ஒட்டிக்கும். திருப்பி அவசரம் ஆடுவான், திருப்பி வெட்டி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுவான். இப்படி ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 5000 வருடங்கள் தவம் செய்கிறான். இந்த தவத்தின் முடிவில் பகவான் நரசிம்மர் அவனுக்கு அப்படியே பிரத்யட்சமாக காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து கேட்குறார் அசுரனை பார்த்து, என்ன வேணும்னு கேட்குறார். என்ன கேட்கணும்? ஆக்சுவலாக ஞானம் இருந்தால் என்ன கேட்கணும்? ஞானம் வேணும், பக்தி வேணும், வைராகி வேணும், இதெல்லாம் பகவானை கேட்டிருக்கணும். ஆனால் இவன் அசுரன். கொஞ்சம் சாத்வீக குணம் இருந்தால் கூட அசுர குணம் தலை தூக்கியது. என்ன கேட்குறான் அவன்? யாருமே கேட்காத விசித்திரமான ஒரு வரம் பகவானை பார்த்து கேட்குறான். என்ன கேட்குறான்? நீ யாருடனும் எல்லாருடனும் யுத்தம் செய்கிறாய், சண்டை போடுற எல்லாருக்கிட்டையும். கம்சனை வதம் பண்ணியிருக்க, ஹிரண்யகஷ்ப வரம் பண்ணியிருக்க, ஹிரண்யாட்சனை வரம் பண்ணியிருக்க, இவ்வளோலாம் பண்ணியிருக்கல. என் கூட நீ யுத்தத்துக்கு வரணும், என் கூட சண்டைக்கு வரணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்குறான். எப்படிப்பட்ட வரம் பார்த்தீங்களா? இந்த வரம் கேட்ட உடனே பகவான் பார்க்குறார், அருள் செய்கிறார். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருக்கும் சண்டை, போர் நடக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக போர் ஆகும்போது பகவான் விட்டு கொடுக்குறார். ஏன்னா என்ன இருந்தாலும் கொஞ்சம் சாத்வீக குணம் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் அப்படியே பதேசாக அப்படியே விளையாடினே வருவார். கடைசியில் என்ன பண்ணுறாரு? எப்படியும் அசுரன் இல்லையா, இவனை வளர விடக்கூடாது. ஆனால் இவனுக்கு சாத்வீக குணம் கொஞ்சம் உள்ளே இருக்குது. அதனால நம்மக்கிட்ட என்ன பண்ணோம்? என்ன தான் இருந்தாலும் கொஞ்சமாவது மனசில் ஈவு இறக்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் மனசில் இருந்தால் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அப்படிங்கிறது தான் இந்த ரிஷபனை பற்றி நம்ம பார்க்குறார்.
இவனுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். கடைசியில் என்ன பண்ணுறாரு, சுதர்சன சக்கரத்தை ஏவறார் மேலே. அதை பார்க்குறானா இல்லையோ தெரிஞ்சு போச்சு, சரி நம்முடைய மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்டு விட்டது, இனிமேல் நாம் உயிர் இருக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சி பகவானை காத்து கேட்குறான், கும்பிடுறான், கையெடுத்துக்கு போகிறான். அப்பா சுவாமி, இனிமேல் என்னால் நிச்சயமாக உயிர் வாழ முடியாது, மரணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது, அதனால் எனக்கு ஒரு வரம் வேணும்னு கேட்குறான் பகவானை பார்த்து. பகவான் கேட்குறார், கடைசி காலத்தில் கூட வரம் கொடுக்குறார். என்ன வரம் வேணும்னு கேட்குறார். அப்போ கேட்குறான், நான் இறந்த பிறகு இந்த மலைக்கு என் பெயரை வைக்கணும் அப்படிங்கிறான். பார்த்தீங்களா, என் பெயர் வைக்க வேண்டும், இந்த மலைக்கு வரும் எண்ணற்ற பக்தர்களின் வாய் என் பெயரை உச்சரிக்க வேண்டும், எனக்கு புண்ணியம் உண்டாகும் அப்படின்னு கேட்குறான். பகவான் பார்க்குறாரு, அவனுக்கு கேட்ட வரத்தை கொடுக்குறாரு. அந்த ரிஷபன் என்கின்ற அசுரனை வதம் செய்து அவனுக்கு மோட்சத்தையும் அளித்ததால் அந்த மலைக்கு என்ன பேர், ரிஷபாசலம் என்ற ஒரு பெயர் வந்ததாக நமக்கு புராணங்கள் எடுத்து காட்டுகிறது. திரேதாயுகத்தில் பார்க்கணும், பார்த்தோம் இல்லையா? திரேதாயுகத்தில் பார்த்தீங்கன்னா கபிகள், வானரர்கள், அரசன், கபிகளுக்கு அரசன் யார், கேசரி. அவனுடைய மனைவி பெயர் அஞ்சனாதேவி. அவர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாவோ அஞ்சனாதேவி மதங்க மகரிஷிக்கிட்ட உபதேசம் பெற்று தனக்கு சத்புத்திரன் வேணும் அப்படின்னு யாரை குறித்து தவம் பண்ணுறா, வாயுதேவரை குறித்து தபஸ் பண்ணுறான். வாயுதேவர் அனுகிரகம் பண்ணுறாரு. அவரே அவளுக்கு மகனாக பிறக்கிறார். அவர்தான் முக்கிய பிராணனான ஹனுமான். அஞ்சனை தவம் செய்து நற்பலன் பெற்ற அந்த மலை, அதாவது இன்றைய திருமலைக்கு அஞ்சனாச்சலம் என்று திரேதாயுகத்தில் பெயர் வந்ததாக நாம் பார்க்கிறோம். துவாபர யுகம், 2 யுகம் முடிஞ்சது. துவாபர யுகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப விசேஷமான ஒரு யுகம். என்ன, துவாபர யுகத்தில் வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் மகாலட்சுமியோடு ஏகாந்தமாக இருக்கிறதுக்காக விரும்புகிறார். பகவானுடைய வாகனம் என்ன, எப்போவுமே எங்கே படுத்துன்னு இருப்பார் அப்படின்னா சேஷம். வாகனம் நாகப்பாம்பு, 5 தலையை கொண்ட நாகப்பாம்பில் தான் படுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் பார்க்குறார். சேஷனை கூப்பிட்றார், அப்பா நான் கொஞ்சம் ஏகாந்தமாக இருக்கணும், ஆகையினால நீ போய் துவாரபாலகராக காவலாளியாக இருப்பது மட்டுமல்ல, யார் வந்தாலும் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். சேஷனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எப்போ பாரு சேஷன் மேலே தானே பகவான் படுத்துன்னு இருக்கிறாரு, கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிதே, கொஞ்சம் போய் நம்ம காவலில் நின்னால் நமக்கு ஒரு பெருமை, யாரையும் உள்ளே விடக்கூடாது இல்லையா? அப்படி நம்ம தெரியல, நம்ம சொல்லிட்டு போவோம் ஒருத்தரை பார்த்துட்டு, யார் வந்தாலும் உள்ளாடாதுன்னா நமக்கு ஒரு கர்வம், ஆஹா பார்த்தியா எங்கிட்ட கொடுத்தாங்க. அதே மாதிரி சேஷன் பார்க்குறான், ரொம்ப சந்தோஷம். காவலாளி மாதிரி துவாரபாலகர் நிற்கிறார். அந்த சமயத்தில் என்ன ஆகுது, வாயுதேவர் ஆஞ்சநேயர் உள்ளே வரார். உடனே என்ன பண்ணுறான் சேஷன், உள்ளே போகக்கூடாது, பகவான் ஏகாந்தத்தில் இருக்கிறாரு, போகக்கூடாது அப்படிங்கிறான். வாயுதேவருக்கு கோபம் வருது. என்ன சொல்கிறாரு, பகவானை எந்த நேரமும் எப்பொழுதும் தரிசிக்க அவருக்கு பகவான் விசேஷமாக ஒரு அனுமதி கொடுத்துருக்கிறார். சொல்கிறான், எனக்கு தடங்களே கிடையாது, எப்பவும் எந்த நேரத்திலையும் நான் பகவானை சந்திக்க முடியும், உள்ளே அனுப்புன்னு கேட்குறான். முடியாதுங்கிறான். 2 பேருக்கு என்ன ஆகுது, வாக்குவாதம். கடைசியில் என்ன முடியும் வாக்குவாதம், நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு முத்தி போகிறது. நீ பெரியவனாக இருந்தால் என்ன பலசாலியாக இருந்தால் என்னை தோற்கடித்து உள்ளே போ அப்படிங்கிற மாதிரி அந்த வியாக்கியானம் வருது. 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆகுது. அப்போ சேஷன் சொல்கிறான்,
ஹரிபக்தன். நாகரும் ஹரிபக்தன், வாயுதேவரும் ஹரிபக்தன். இதுலேயும் வாயுதேவரோட பக்தனும் சேஷன். ஏன்னா வாயு பகவான் இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது. வாயுதேவர் பாடம் சொல்லி கொடுத்துருக்கும்போது முதல் வரிசையில் சேஷன் உட்காந்து பாடம் கேட்பாராம். அப்படிப்பட்ட வாயுதேவரை பார்த்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சேஷன் சொல்கிறார். அப்போது வாயுவை விட நானே பகவானுக்கு நெருக்கமானவன் அப்படிங்கிற ஒரு கர்வம், மோகம் கேட்குறாரு. நானே எப்போவும் பகவான் பக்கத்துலேயே இருக்கிறேன், நீ எப்போவோ அப்பப்போ தலை காட்டிட்டு போகிற, அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது வாயு பகவான் சொல்கிறார், ரெண்டு பேரையும் உன்னையும் என்னையும் ஒன்றாக ஒப்பிடாதப்பா அப்படின்னு சொன்னால் கூட கேட்கல. கடைசியில் ரெண்டு பேருக்கும் வாதம் நடக்கிறத ஸ்ரீமன் நாராயணன் பார்க்குறார். நேராக ரெண்டு பேர்கிட்டையும் வராரு. ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசுகிறாரு. சரி, உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பரீட்சை வைக்கிறேன், இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு வழி சொல்கிறார். என்ன வழி சொல்கிறாரு? அந்த மலை ஆனந்தகிரின்னு ஒரு மலை, அங்கே அந்த மலையை சுட்டி காட்டி இந்த மலையை சுற்றி நீ வளைத்துக்கொள். யாரை பற்றி சொல்கிறாரு? சேஷனை பார்த்து சொல்ல, சேஷா அந்த மலையை சுற்றி நீ வளைச்சி கெட்டியாக பிடிச்சிக்கோ. இந்த வாயு பகவான் அதை அசைத்து விட்டால் வாயு பலிஷ்டன், இல்லாவிட்டால் சேஷனாகிய நீ பலிஷ்டன் அப்படின்னு சொல்கிறார். இந்த போட்டிக்கு ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஓகே சொல்லிடுறாங்க. சேஷனுக்கு சாதாரணமாக 1000 தலைகள், அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகனை அவன்தான் தன் தலையில் வச்சுருக்கான். இந்த பிரம்மாண்டத்தையே ஒரு தலையில் தாங்கி கொண்டிருப்பவர் அவர் பார்க்குறார் சேஷன். சரி, போய் அப்படியே சுற்றி உரைச்சிக்கிறார். பிரம்மாண்டத்தை தாங்கும் சேஷன் இருக்கா இல்லையா, சேஷனை கூட தன்னுடைய கூர்மத்தால் தாங்குபவர் வாயுதேவர். வாயுதேவர் யார்? அந்த சேஷனையே தன்னுடைய குர்மத்தால் தாங்கக்கூடிய பலசாலி. சேஷன் சுற்றி வளைத்து கொண்டிருக்கிறான் இல்லையா அந்த ஆனந்தகிரி மலையை. என்ன பண்ணுறாரு? தன்னுடைய சிறு விரடனால் அப்படியே அசைத்து உயர தூக்கிறார். ஆனந்தகிரி மேரு பர்வத்தத்தின் ஒரு பிரிவு. இந்த ஆனந்தகிரி இருக்கு இல்லையா, அது எப்படின்னா மேரு மலைன்னு சொல்லலை, மேரு பர்வதம் அதனுடைய ஒரு சிறு பிரிவு. தாய் பர்வதம் மேருமலை பார்க்கறது, ஐயையோ இவங்க ரெண்டு பேர் சண்டையில் என் பையன் கஷ்டப்படுறானே அப்படின்னு என்ன பண்ணுறது? வாயுதேவரை பிரார்த்தனை செய்கிறது. உங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கிற பிரச்சனையால் என் மகன் யார் ஆனந்தகிரி நொறுங்கிடுவான் போல இருக்கே, தயவுசெய்து கருணை காட்டுங்கள் அப்படின்னு வாயு பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ணும்போது வாயு பகவான் பார்க்குறார். அந்த மேருவின் பிரார்த்தனைக்கு அசைந்து ஆனந்தகிரியை இன்றைய திருப்பதியில் அப்படியே இறக்கி வச்சிடுறார். அதனால தான் வாயுதேவரே பலிஷ்டமானவர் என்று உறுதி செய்யப்பட்டு சேஷனுக்கு கர்ப்பபங்கம் ஏற்பட்டதற்கு இந்த மலை காரணமாக இருந்ததால் இந்த மலைக்கு சேஷாசலம் என்ற ஒரு பெயரும் வந்ததாக நமக்கு புராணங்கள் எடுத்து கூறுகின்றன. அது மட்டும் இல்லை, கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு இது மட்டும் இல்லை 14 பெயர்கள் இருக்கிறதாக நாம் பார்க்குறோம். கிரேத்தாயுகத்தில் திம்மப்பன் வெங்கடாச்சலனுடைய சர்வோத்தமத்தை நிலைநிறுத்தி புகழ் அடைந்த திருமலை. திரேதாயுகத்தில் ஜீவரோத்தமனான வாயுதேவர் அவதரித்ததால் மகத்துவம் அடைந்து துவாபர யுகத்தில் வாயு ஜீவோத்தமத்தை ஸ்தாபித்ததால் இந்த மலை பெருமை பெற்றது. இந்த புராணங்கள் வேறு பேர்லாம் சொல்லுது. புராணங்களில் பல பெயர்கள் இருக்குதான் நம்ம பார்க்குறோம். பவிஷ்யத் புராணம் திருப்பதிக்கு யுகக்கிரமமாக
காலங்காலமாக ரிஷபாசலம், அஞ்சனாச்சலம், சேஷாசலம், வெங்கடாசலம் என்று 4 பெயர்கள் வந்தன என்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் வராக புராணம்னு ஒரு புராணம். இந்த புராணம் இந்த திருமலைக்கு இன்னும் 14 பேர் இருப்பதாக நாம் பார்க்குறோம். அந்த 14 பேர்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். காதால் கேட்டோம் என்று சொன்னாலே நமக்கு அவ்வளவு புண்ணியம் இருக்கிறது. இஷ்டப்பட்டதையெல்லாம் இந்த மலை கொடுப்பதால் இந்த பர்வதத்திற்கு சிந்தாமணி அப்படின்னு ஒரு பெயர். ஞானத்தை கொடுப்பதால் இந்த மலைக்கு ஞானாசலம் என்று பெயர். எல்லா தீர்த்தங்களின் சன்னிதானத்தை கொண்டிருப்பதால் அங்கே நிறைய தீர்த்தங்கள், புஷ்கரணி, பாப்பவிமாசி, ஆகாசகங்கை, இந்த மாதிரி பல தீர்த்த ஸ்தலங்கள் இருப்பதால் இதற்கு தீர்த்தாசலம் அப்படின்னு ஒரு பெயர். அது மட்டும் இல்லை, எல்லா சரோவரங்களிலும் சிரேஷ்டமான சரோவரம் அங்கு இருப்பதால் அதற்கு பெயர் புஷ்கராத்திரி என்று பெயர். யமன், யமதர்மராஜா இங்கு வந்து தபஸ் செய்து பகவானின் அனுகிரகத்தை பெற்றதால் இதற்கு பிருஷாசலம் என்று ஒரு பெயர். பிருஷா அப்படின்னா யமன்னு பெயர், அதனால் அதுக்கு பிருஷாசலம் என்று பெயர். தங்கமயமான மேருமலை சொன்ன இல்லையா, மகன் ஆததால் இதற்கு கனகாச்சலம் அப்படின்னு ஒரு பெயர். இன்னும் பார்த்திங்கன்னா நாராயணன் என்ற பண்டிதன் இங்கு வந்து தவம் செய்ததால் இதற்கு நாராயணாத்ரி என்றும் ஒரு பெயர். கருடன் இதை வைகுண்டத்திலிருந்து கொண்டு வந்ததால் இது வைகுண்டாச்சலம் அப்படின்னு ஒரு பெயர். நரசிம்மன் இங்கு அவதரித்ததால் இந்த மலைக்கு சிம்மாசலம் என்றும் ஒரு பெயர். வராகதேவர், வராகமூர்த்தி இருக்கு இல்லையா, வராகதேவரின் சன்னிதானம் இங்கு இருப்பதால் இதுக்கு வரகாச்சலம் அப்படின்னு ஒரு பெயர். அது மட்டும் இல்லை, ராமாயணத்தில் வரும் நீலன் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, நீலன் என்ற கபி வானரம் இங்கு வந்து தவம் செஞ்சிச்சு. அதனால் இந்த இடத்திற்கு நீலகிரி என்கின்ற ஒரு பெயரும் உண்டு. பகவத் பக்தர்கள், அதாவது நம்மை போன்ற சர்ஜனர்கள் இங்கு பகவானுடன் சேர்ந்து ஆனந்தத்தை அனுபவிப்பதால் நிச்சயமாக எல்லாருமே திருப்பதிக்கு போய் வெங்கடவனை ஒரு நிமிஷம் பார்த்தோன்னு சொன்னால் அவ்வளவு ஆனந்தம். 1 கோடி ரூபாய் கிடைச்சா கூட கிடைக்காது அந்த ஆனந்தம். அப்படிப்பட்ட ஆனந்தம் இங்கே கிடைப்பதால் இதற்கு ஆனந்தகிரி அப்படின்னு ஒரு பெயர். மகாலட்சுமியின் சன்னிதானம் இங்கே இருப்பதால் இதுக்கு என்ன பெயர்? ஸ்ரீசைலம் அப்படின்னு ஒரு பெயர். ஸ்ரீனிவாசனின் சன்னிதானம் இருப்பதால் அவன் தான் கடைசியாக சுயம்புவா வந்து நின்ன இடம். ஸ்ரீனிவாசனின் சன்னிதானம் இருப்பதால் இதற்கு ஸ்ரீனிவாசகிரி அப்படின்னு ஒரு பெயர் வரதா வராக புராணம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்படிப்பட்ட இன்றைய திருமலை திருப்பதிக்கு பல பெயர்கள் இருப்பது அனைவருக்கும் தெரிந்திருக்குமா தெரியாதா என்பது தெரியாது. இருந்தாலும் எனக்கு தெரிந்த வரையில் இந்த ஸ்ரீ வெங்கடேச மகாத்மியம் என்ற புத்தகத்தில் நூலில் உள்ளதை கொஞ்சம் கொஞ்சமாக பதிவிட்டு ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்தரின் அருளும் ஸ்ரீ வெங்கடேசரின் அருளும் எல்லாருக்கும் கிடைத்து எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புடன் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பதிவினை ஸ்ரீ ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்தர் அவர்களின் பாதார விந்தங்களுக்கு சமர்ப்பணம் செய்து எஸ் சர்வகுண சம்பூர்ணம் சர்வதோஷ விவர்ச்சிதா பிரியதம் பிரீத்தையேவாலம் விஷ்ணுமே பரமம் கிருகாத் என்று சொல்லி மங்களம் கோச்சலேந்திராய
மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி யனோதாய சார்வபௌமாய மங்களம் ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதயே நிதயத்தினாம் ஸ்ரீவெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் மங்களம் என்று சொல்லி இந்த பதிவு பிடித்திருந்தால் அதை உங்களுடைய சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளும் உங்களுடைய ஜேஆர் பிபிஎல் ரகோத்தமாச்சார். நன்றி, வணக்கம்.